மல்பரி சாகுபடி செய்தல். நாற்றங்கால் அமைத்தல். மல்பரி செடிகள், விதைக்குச்சிகள் மற்றும் நாற்று மூலம் நடவு செய்து விவசாயிகளால் தோட்டம் உருவாக்கப்படுகிறது. நாற்றங்கால் அமைக்க மணல் கலந்த செம்மண் பூமி உகந்தது. இதில் ஏக்கருக்கு 8 முதல் 10 டன் மக்கிய தொழு உரம் இடப்படுகிறது. பின்பு 10க்கு 3 அடி அளவுள்ள பாத்திகள் அமைத்து நீர் பாய்ச்சி 10 நாட்கள் கழித்து முளைத்து வரும் களைகளை நீக்கி 6 மாதம் முதிர்ந்த மல்பெரி தண்டிலிருந்து 3 தரமான மொட்டுகள் உடைய 6 இன்ச் நீளமுள்ள குச்சிகள் பட்டை சிதையாமல் வெட்டி விதைக்குச்சிகள் தயார் செய்ய வேண்டும். இக்குச்சிகளின் ஒரு முனையில் 45 டிகிரி கோணத்தில் வெட்ட வேண்டும். வெட்டப்பட்ட குச்சிகளை 8க்கு 4 என்ற இடைவெளியில் நட வேண்டும். 3 4 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து நீர் பாய்ச்ச வேண்டும். 5 மாதம் வளர்ந்த நாற்றுகளை தோட்டத்தில் நடவுக்கு பயன்படுத்தலாம். மல்பெரி தோட்டம் அமைத்தல். மல்பெரி சாகுபடி செய்ய சமமான அல்லது சிறிது சரிவான நிலம் ஏற்றதாகும். பருவமழை ஆரம்பிக்கும் முன் நிலத்தை 1 அடி முதல் 2 அடி ஆழத்திற்கு 3 முறை உழுது மண்ணை பண்படுத்தி களைகளை நீக்கி நிலத்தை சமன்படுத்த வேண்டும். பின்னர் அடி உரமாக ஏக்கருக்கு 8 டன் நன்கு மக்கிய தொழு உரமிட்டு உழவு செய்து நன்றாக மண்ணுடன் கலந்துவிட வேண்டும். மல்பெரி நாற்றுகள் இணைவரிசை நடவு முறையில் நடப்படுகிறது. இணைவரிசை நடவுகளுக்கு இடையே 5 அடி மற்றும் 3 அடி இடைவெளியும், ஒரு வரிசையில் செடிக்கு செடி 2 அடி இடைவெளி ஒரு ஏக்கரில் 5500 செடிகளை நடவு செய்யலாம். அனைத்து விதமான டிராக்டர் அல்லது பவர் டில்லரை கொண்டு தோட்டப்பணியினை மேற்கொள்ளலாம். நீர்ப்பாசனம் செய்தல், தொழு உரம் மற்றும் ரசாயன உரமிடுதல் போன்ற பணிகளை இரு வரிசைகளுக்கு இடையே வசதியாக செய்யலாம். களைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பசுந்தாள் உரங்களான தக்கை, பூண்டு, சணப்பை ஆகியவற்றை இடைவேளையில் பயிரிட்டு மண்வளம் மேம்படுவதற்கு மூடாக்கு செய்யலாம். அதிக மகசூல் தரும் ரகமான V1 நடப்படுகிறது. நடவுக்கு பின் 3 மாதம் கழித்து முதல் ரசாயன உரங்களான DAP, SSP, MOP இடப்படுகிறது. ஒவ்வொரு தண்டு அறுவடைக்கு பிறகும் ரசாயன உரம் இடப்படுகிறது. நடவுக்கு பின் 6 மாதம் கழித்து முதல் தண்டு அறுவடை செய்யப்படுகிறது. அதன் பிறகு அடுத்தடுத்த அறுவடையானது 45 நாட்களுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. இலையின் ஊட்டச்சத்தினை மிகைப்படுத்தும் விதமாக தேவையான ஊட்டச்சத்து கொண்ட செரி பூஸ்ட் இலைகளின் மீது தெளிக்கப்படுகிறது. இலையின் ஊட்டச்சத்தை பராமரிக்க கிளையானது சமச்சீராக வெட்டப்படுகிறது. கிளையானது சீக்கேச்சர் அல்லது கிளை அறுக்கும் சிறிய ரம்பம் கொண்டு கிளைகளின் மேல் உள்ள பட்டை சிதையாமல் வெட்ட வேண்டும். இதன் மூலம் வேரால் உறிஞ்சப்படும் சத்துக்கள் முழுவதும் 8 10 கிளைகளுக்கு மட்டுமே சென்று ஊட்டச்சத்து மிக்க இலை மகசூல் பெற ஏதுவாக இருக்கும். இளம்புழு வளர்ப்பிற்கு இளந்தலை அறுவடை செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி உணவாக அளிக்கப்படுகிறது. தண்டு அறுவடை செய்து முதிர்ப்புழு வளர்ப்பிற்கு உணவாக அளிக்கப்படுகிறது. இலையின் தரமே பட்டுக்கூடுகளின் உறுதியான தரமாகும்.